காப்போம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். மெத்தனம் கொண்டால் தளர்வுகளை இழக்க நேரிடும், நாட்டு மக்களுக்கு பேரரசர் நினைவுறுத்தல். COVID-19 பெருந்தொற்றை களையும் முயற்சிகள் பலனளிக்கின்றன. ஒத்துழைத்த மக்களுக்கு பிரதமர் நன்றி. தொடர்ந்து மெத்தனம் காட்டினால் தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கும் தளர்வுகளை இழக்க நேரிடும். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா மக்களுக்கு விடுத்திருக்கும் எச்சரிக்கை அது. கடந்த கால இடர்களை படிப்பினையாக கொண்டு SOP நெறிகளை முறையாக பின்பற்றும்படி பேரரசர் அறைகூவல் விடுத்தார். Situasi pandemik COVID-19 di negara kini semakin bertambah baik. Negara telah mula berangsur meniti ke fasa terakhir pelan pemulihan negara dan telah memberi pelbagai kelonggaran pada rakyat beta. தமது அதிகாரப்பூர்வ பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி மாமன்னர் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். மலேசிய குடும்ப கோட்பாடு துல்லியமாக ஆராயப்பட்டு தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார். இவ்வேளையில் மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்த ஏதுவாக அரசாங்கத்தின் வரவு செலவுகள் முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார். இதனிடையே பேரரசரின் பிறந்த நாளை முன்னிட்டு 1207 பேர் கூட்டரசின் உயரிய பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் 44 பேர் இன்று காலை இஸ்தானா நகாராவில் பேரரசரிடமிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டனர். அந்நிகழ்ச்சியில் பேரரசியார் துவங்கு ஹாஜா அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவும் கலந்து கொண்டார். பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், அவரது துணைவியார் டத்தின் ஸ்ரீ முஹைனி ஜைனால் அபிடின் ஆகியோரும் அதில் இடம்பெற்றனர். கடும் SOP விதிகளுடன் அந்நிகழ்ச்சி புத்தியல்பில் நடைபெறுவது இது இரண்டாம் முறையாகும். பேரரசரிடமிருந்து உயரிய பட்டம் பதக்கத்தை பெறுவோரில் RTM இசை இயக்குனர் டத்தோ மொக்சைனி இஸ்மாயிலும் ஒருவராவார். COVID-19 தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகள் பலனளிக்க தொடங்கியுள்ளன. அனைவரின் ஒத்துழைப்பும் ஆக்ககர வியூகங்களும் அதற்கு வழிகோலியதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாட்டில் இதுவரை 95 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கும் 60 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட 11 வயதினருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார துறைகள் மீண்டும் இயங்க அம்முயற்சிகள் ஊக்கமளித்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். தினசரி COVID-19 தொற்று எண்ணிக்கை பேரளவில் குறைக்கப்பட்டிருப்பதை அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் நடப்பு நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் உயிரை காக்கவும் அரசு குறிப்பிட்ட சில நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த தயாராக உள்ளது. இஸ்தானா நகாராவில் பேரரசரின் பிறந்தநாள் கொண்டாட்ட சடங்கில் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உரையாற்றினார். COVID-19 தொற்றை களைய அரசாங்கத்துக்கு துணை நின்ற முன்கள பணியாளர்களின் தியாகத்துக்கும் மக்கள் வழங்கிய ஆதரவுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, நடைமுறை மாற்றத்துக்கும் உயர்தர பணி கலாச்சாரத்துக்கும் அரசு முக்கியத்துவம் வழங்கும் என்றார். நிர்வாகம் மற்றும் ரகசிய காப்பு அம்சங்களில் பலவீனம், அதிகார முறைகேடு போன்ற விவகாரங்கள் இன்னமும் சீர் செய்யப்படாமல் இருக்கிறது. எனவே சிறந்த பொருளாதார அடைவு நிலையை எட்டுவது மட்டும் போதுமானதாக இருக்காது என்பதை அரசாங்கம் நன்கு உணர்ந்துள்ளது. இவ்விவகாரங்கள் மீண்டும் எழாமல் இருக்க அரசு தரப்பில் திடமான அதேவேளை விவேகமான அமலாக்க நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். நாட்டில் இன்று புதிதாக 5809 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். 4712 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர்.
தொற்று கண்டவர்களில் 102 பேர் மட்டுமே 4ஆம் 5ஆம் நிலையைச் சேர்ந்தவர்கள். நேற்று 41 உயிர் இழப்புகள் பதிவு செய்யப்பட்ட வேளை 80 உயிர் இழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். அதேவேளை 1.0 இருந்த R0 விகிதம் நேற்று 1.04 அதிகரித்தது. இவ்வேளையில் நாட்டில் நேற்று வரை 12 முதல் 17 வயதுக்குட்பட்ட 79.3 விழுக்காட்டு பதின்ம வயதினர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்தனர். 97.7 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ள வேளை 95.2 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பூர்த்தி செய்தனர். நேற்று 1,14,704 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. அவ்வெண்ணிக்கையில் 33,258 பேர் இரண்டாவது மருந்தளவையும் 7,388 பேர் முதல் மருந்தளவையும் பெற்றனர். அவற்றுள் 74,058 ஊக்க மருந்தளவு. அதனைத் தொடர்ந்து ஊக்க மருந்தளவு பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,201 அதிகரித்தது. நாட்டின் பொருளாதாரம் மீட்சி பெறும் சரியான தடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 3 முதல் 4 விழுக்காடு உயரும் என தங்கு டத்து ஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அதிகமான பொருளாதார துறைகள் திறக்கப்படுவது நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் என நிதியமைச்சர் கோடி காட்டினார். இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் கணிக்கப்பட்டதைப் போல நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுழியத்திற்கும் கீழ் 4.5 விழுக்காடாக பதிவானது. ஆயினும் இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் 3 விழுக்காடு வளர்ச்சி எட்டப்பட்டது. கடந்த மாதம் மேலும் பல பொருளாதார துறைகள் செயல்பட தொடங்கியதால் இவ்வாண்டின் 4ஆம் காலாண்டில் இலக்கிடப்பட்ட வளர்ச்சியை எட்ட முடியும் என தங்கு ஸ்ரீ ஜாஃப்ருல் குறிப்பிட்டார். இவ்வேளையில் பிரதமரின் இந்தோனேசிய பயணம் கோலாலம்பூருக்கும் ஜகார்த்தாவுக்குமான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் என தங்கு டத்து ஸ்ரீ ஜாஃப்ருல் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவின் பொருளாதார நிலைத்தன்மை மீது உள்நாட்டு வணிக உறுப்பினர்களும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். இந்தோனேசியாவின் புதிய தலைநகராக உருவாகவிருக்கும் கிழக்கு கலிமந்தானின் மேம்பாட்டில் மலேசிய நிறுவனங்கள் வழங்கும் ஒத்துழைப்பை அந்நாட்டு முதலீட்டாளர்கள் வெகுவாக வரவேற்றுள்ளனர். போக்குவரத்து பெருவழி திட்டத்திற்கு இரு நாட்டு தலைவர்களும் இசைந்திருப்பது அந்த பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வகிப்பை எளிதாக்கும் என நிதியமைச்சர் கோடி காட்டினார். மக்களின் சுகாதார பாதுகாப்பு கூறுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை இரு தரப்புகளும் உறுதி செய்யும் என்றார் அவர். மலாக்கா கிளேபாங்கில் 3 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் மக்கள் வீடமைப்பு திட்டம் PPR முழுமையாக கட்டி முடிக்கப்படும். கிளேபாங் சட்டமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி சார்பாக களம் இறங்கும் டத்தோ லிம் பன் ஹோங் இந்த உறுதியை வழங்கியிருக்கிறார். இதுகுறித்து தொடர்புடைய தரப்பினரை தாம் நேரடியாக சந்தித்து தீர்வு கண்டிருப்பதாக இன்று அந்த கட்டுமான பகுதிக்கு சென்ற டத்தோ லிம் தெரிவித்தார். இவ்வேளையில் மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கியிருக்கும் ஏனைய வேட்பாளர்களும் சமூக ஊடகங்கள் வாயிலாக தீவிர பரப்புரைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். சுங்காய் ரம்பாய் தொகுதி பரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் முகமது ஜெஃப்ரி சாஃப்ரி லெஜண்ட் சுங்காய் ரம்பாய் அங்காடி அருகே பதாகைகளை பொருத்தியதையும் கோபால் உணவு கடையில் மக்களுடன் அளவலாவியதையும் நிழல் படங்களாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியிருக்கிறார். காடெக் தொகுதியில் களம் இறங்கியிருக்கும் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ஜி சாமிநாதன் DAP மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்குடன் அலுர்காஜா புலாவ் சபாங் சந்தையில் காலையில் பசியாறிய தகவலை பதிவேற்றினார். ரம்பியா தொகுதியில் சுயேட்சையாக களம் இறங்கியிருக்கும் சபாருடின் குடூஸ் நசுஹா பள்ளி வாசலில் பொதுமக்களுடன் தொழுகையில் ஈடுபட்ட நடவடிக்கை குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு நிலவரத்தில் மலாக்காவில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தேர்தல் நடவடிக்கை அறைகள் சில கோவிட்-19 பரவல் காரணமாக மூடப்பட்டிருப்பதாக வெளிவந்த தகவலை அதன் நிர்வாக செயலாளர் சைஃபுல் அட்லி முகமது அர்ஷாட் மறுத்தார். இந்நிலையில் எல்லா கட்சிகளின் தேர்தல் நடவடிக்கை அறைகளிலும் தினமும் கோவிட்-19 சுய பரிசோதனை கருவியை கொண்டு தொற்று சோதனை செய்யப்படுகிறது.
நாடு இன்னமும் கோவிட்-19 கொள்ளை நோயிலிருந்து முழுமையாக மீளாத நிலையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கான பாதுகாப்பு குறித்து கலக்கமடைய வேண்டாம் என வாக்காளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கும் பரிகாத்தான் நேஷனல் PN கட்சியின் 28 வேட்பாளர்களும் சிறப்பு உறுதிமொழி கடிதத்தில் நேற்றிரவு கையொப்பமிட்டனர். தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவரும் ஊழல் முறைகேட்டிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சோங் மீனாக்கில் உள்ள PN நடவடிக்கை அறையில் அந்த சிறப்பு உறுதி கடிதத்தில் கையொப்பமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்துக்கு முழுமையாக கட்டுப்படுவதும் அந்த உறுதிமொழியில் இடம்பெற்றுள்ள கூறுகளுள் ஒன்றாகும். இந்த உறுதிமொழியின் வழி ஊழல், கையூட்டு, அதிகார முறைகேடு ஆகியவற்றை புறந்தள்ளி SPRM-க்கு முழுமையாக ஒத்துழைப்பதாகவும் அவர்கள் இணக்கம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் முறைகேடுகள் காணப்பட்டால் SPRM உடனடியாக புகார் செய்யும் கடப்பாட்டையும் அவர்கள் கொண்டிருக்கின்றனர். தீயணைப்பு படை உறுப்பினர் முகமது அடே முகமது காசிமின் மரணத்தை விசாரிக்க சிறப்பு குழு அமைப்பது தொடர்பிலான மகஜர் விரைவில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். அது அங்கீகரிக்கப்பட்டவுடன் 6 மாத கால கெடுவுக்குள் அந்த குழு முன்மொழியும் பரிந்துரைகளையும் எடுத்துரைக்கும். அந்த குழுவுக்கு தாம் தலைமையேற்கவிருப்பதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் தெரிவித்தார். அமைச்சர்கள், சட்டம் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள், அரச மலேசிய போலீஸ் படையின் விசாரணை குழுவினர் அதில் இடம்பெற்றிருப்பர். அவ்வகையில் உள்துறை அமைச்சர், வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர், சட்டத்துறை தலைவர், முறையீட்டு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி, தடயவியல் குழுவினர் என 10 பேர் அந்த குழுவில் அங்கம் வகிப்பர். முகமது அடீப்பின் மரணம் தொடர்பாக முழுமையான, துல்லியமான விசாரணையை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அந்த சிறப்பு குழு தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு அமைச்சரவை கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி இணக்கம் தெரிவித்தது. கோழி இறைச்சியின் விலையை நிலைநிறுத்த அரசாங்கம் சில வழிவகைகளை கண்டறிந்துள்ளது. அதன் வழி வரும் காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை குறைக்க முடியும் என வேளாண் உணவு தொழில் துணை அமைச்சர் டாக்டர் நிக் முகமது சவாவி சாலே தெரிவித்தார். அவ்வகையில் தீவன தயாரிப்புக்கு தேவையான சோள பயிரீட்டை பேரளவில் மேற்கொள்ள அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. அதன் தொடர்பில் அரசாங்க நிறுவனங்கள் அல்லது தனியார் தரப்பின் கீழ் தீவன தயாரிப்பு ஆலைகள் விரைவில் திறக்கப்படும். கூட்டுறவு விவசாய சந்தை வாரியத்தின் வழி அமைச்சின் பிரிஹாத்தின் உதவி தொகையை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டாக்டர் நிக் முகமது செய்தியாளர்களிடம் பேசினார். பாசிர்பூத்தேவை சேர்ந்த 70 வாடகை கார் ஓட்டுநர்களுக்கு அந்த உதவி வழங்கப்பட்டது. கிடாவில் வெள்ளம் வடிந்து வருகிறது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் குறைந்து வரும் நிலையில் 146 பேர் துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிடாவில் இன்னும் 3 துயர் துடைப்பு மையங்கள் இயங்கி வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்தது. கிளாந்தான் பாச்சோக்கில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 26 பேர் துயர் துடைப்பு மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளனர். ஜில்லாவாட் இடைநிலை பள்ளியில் அவர்கள் அனைவரும் தஞ்சம் புகுந்துள்ளனர். ஜொகூர் தங்காவில் வெள்ள நிலைமை சீரடைந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து துயர் துடைப்பு மையத்தில் தங்கியிருந்த 10 பேர் வீடு திரும்பினர். அத்துடன் செரோம் 8 தேசிய பள்ளியில் செயல்பட்டு வந்த துயர் துடைப்பு மையம் இன்று மூடப்பட்டது. 2021 தீபாவளி தேசிய பொது உபசரிப்பு தலைநகர் மேட்டிக் மலேசிய சுற்றுலா மையத்தில் இன்று காலை தொடக்கம் கண்டது. கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே அதில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்ட வேளை தொற்று தடுப்பு நெறிகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டன. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்துள்ள இந்த தீபத் திருநாள் பொது உபசரிப்பில் இந்திய பாரம்பரிய கண்காட்சிகளும் இடம்பெற்றன. மலேசிய இந்தியர்களின் பாரம்பரிய உணவுகளை அறிந்து கொள்வதுடன் அதனை ருசி பார்க்கும் வாய்ப்பையும் பொதுமக்கள் பெற்றனர். அதன் உச்சகட்டமாக இன்றிரவு 8 மணிக்கு பிரதமர் அந்த பொது உபசரிப்பை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார்.
அக்டோபர் 11ஆம் தேதி முதல் மாநிலம் கடந்து பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டதில் இருந்து நாட்டின் சுற்றுலாத்துறை மீட்சி நிலையை நோக்கி நகர்கிறது. குறிப்பிட்ட இலக்கிற்கு மட்டுமே சுற்றுலா சென்று வரும் திட்டம் மாபெரும் வெற்றி அடைந்ததை அடுத்து நாட்டில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல மக்களை ஊக்குவித்து வருகிறது சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு. குறிப்பாக இந்தியர் கலை கலாச்சார பகுதிகளுக்கு மக்கள் சுற்றுலா மேற்கொள்வதற்கு ஏதுவாக தமது அமைச்சு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரா குமார் தெரிவித்தார். ஜபத்தான் கசினியானோ ஜபத்தான் வாரிசான் நகரம் நான் கூப்பிட்டுருந்தேன். அதே வகையில் 15 இந்தியன் எத்னிக் அசோசியேஷன் கூப்பிட்டுருந்தேன். அந்த 15 இந்தியன் அசோசியேஷன் வந்து மலேசியன் ஆந்திரா சங்கம், மலேசியன் மலையாளி அசோசியேஷன், கர்நாடகா அசோசியேஷன், ஒரிசா அசோசியேஷன், பஞ்சாபி அசோசியேஷன், அதுமாரி வந்து எத்னிக் பேஸ் அசோசியேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா இந்த அடுத்த 2 மாதத்துக்குள்ள வந்து அவங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களோட டான்ஸு, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன்ட்டு. அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து எந்த இது வந்து நம்ம வந்து வாரிசான் கபாங்சான் இல்லாட்டி வாரிசான் கொடுப்போம். இல்லை சிலது வந்து 3 வருஷம் டைமில் வந்து யுனெஸ்கோ கூட கொண்டு போகலாம். சுற்றுலா மேற்கொள்ளும் வேளையில் மக்கள் மலேசியாவின் பல இன மக்களின் கலை பண்பாட்டை அறிந்து கொள்ள இத்திட்டம் வழிகோலும். பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோவிலில் சுகம் கலாச்சார பாரம்பரிய அறவாரியம் ஏற்பாடு செய்திருந்த அனைத்துலக கர்நாடக இசை விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரா இந்த விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே 2வது ஆண்டாக சுகம் கலாச்சார பாரம்பரிய அறவாரியம் மெய்நிகர் வாயிலாக அனைத்துலக மலேசிய கர்நாடக இசை பெருவிழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள், மாநாடுகள் மற்றும் போட்டிகள் என 3 பிரிவுகளாக இந்த இசை பெருவிழா அரங்கேறும். இந்தியர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் சார்ந்து நடத்தப்பட்ட 107 போட்டிகளில் 11 நாடுகளை சேர்ந்த 530 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். கர்நாடிக் மியூசிக்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பேருக்கு தெரியாது. இட்ஸ் நாட் பாப்புலர், இட்ஸ் நிச் மியூசிக். ஸோ ஆனால் இது வந்து நம்மளோட கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், இந்திய பாரம்பரியம். இது கண்டிப்பாக வந்து எல்லா இந்தியர்களுக்கும் தெரியணும். இந்திய பிள்ளைங்கள் வந்து இதை கொஞ்சம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய பாடகி இல்லாட்டி பெரிய ஆர்டிஸ்டாக வராட்டி இட்ஸ் ஓகே, ஆனால் யூ மஸ்ட் நோ இட். இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள இந்திய கலைஞர்களை ஒன்றிணைக்கும் இலக்கவியல் விவர நூலை உருவாக்குவதற்கான திட்டத்தையும் சுகம் முன்னெடுத்துள்ளது. அத்திட்டத்திற்கு 10,000 ரிங்கிட் வழங்கப்படும் என துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரா அறிவித்தார். இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக கலைத்துறையில் பல ஆண்டுகளாக சாதனைகள் படைத்த 11 மூத்த கலைஞர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு மெரிடேக்கா அது இதுக்கு எல்லா வருஷம் டிவியில் அப்போ நம்ம சும்மா நடந்து போகும்போது அதுதான் வல்சலா சொல்லுது எல்லாரும். இன்னும் அப்போ நாட்டியத்தில் யாருமே இல்லையே. அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் நாட்டியம் படிக்கணும், பாட்டு படிக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம் இருக்குது. இப்போ நான் வந்து பரதம் அண்ட் பாடி மெக்கானிசம் சொல்லி அந்த பரதத்தை பற்றி ஒரு தீசிஸ் பண்ணி தான் எனக்கு டிஆர் கிடைச்சிது. கலை படிக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை இதெல்லாம் வந்துட்டு ஊடுருவி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், நல்லது சொல்லி கொடுக்குறோம். நாட்டியம் மட்டும் இல்லை, அத்தோடு சேர்ந்த கலை, ஆச்சாரம், பழக்க வழக்கங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஒரு ஆசிரியர் என்ற முறையில். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப நல்லது. எங்களுக்கு மட்டும் இல்லை, வருங்காலத்தில் இப்போ பார்க்குற இளைஞர்கள்லாம் வந்துட்டு இதை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஊக்கம் வருது. இந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும். தங்களின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாக இந்த விருது வழங்குவதாக அவர்கள் தெரிவித்தனர். இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது 2021 இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. அதில் தேசிய ஒற்றையர் வீரர் லீ ஜி ஜியாவின் பங்கேற்பு இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது.
ஜெர்மனி ஹைலோ பொது பூப்பந்து போட்டியின் இறுதிச் சுற்றின் போது அந்த கடார மைந்தன் முதுகில் காயங்களுக்கு இலக்கானதை தொடர்ந்து இந்த ஐயம் நிலவுகிறது. குலிமை பிறப்பிடமாக கொண்ட அந்த 23 வயது தேசிய வீரர் இப்போது உடல் நலத்துக்கே முக்கியத்துவம் செலுத்துகிறார். செப்டம்பர் தொடங்கி பல்வேறு போட்டிகளில் களம் இறங்கி சோர்வுற்றிருந்தாலும் ஆற்றலை அளவிடுவதற்கான வாய்ப்பாகவே அவற்றை அவர் கருதுகிறார். பாலியில் நவம்பர் 16ஆம் தேதி தொடக்கம் காணும் இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி 21ஆம் தேதி வரை நடைபெறும் வேளை இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி நவம்பர் 23 28 வரை நடத்தப்படும். 2022 உலகக்கிண தகுதிச் சுற்று காற்பந்தாட்டம் வெம்பிளி அரங்கில் நடைபெற்ற குழுக்களுக்கிடையிலான ஆட்டத்தில் 5-0 என அல்பேனியாவை பந்தாடியது இங்கிலாந்து. ஆட்டத்தின் 18, 33, 45வது நிமிடங்களில் ஹாரி கேன் இங்கிலாந்துக்காக கோல்களை புகுத்தி ஹெட்ரிக் சாதனையையும் பதிவு செய்தார். அவ்வணிக்கான மேலும் 2 கோல்களை ஆட்டத்தின் 9வது மற்றும் 28வது நிமிடங்களில் ஹாரி மக்வாயரும் ஜோர்டன் ஹேண்டர்சனும் அடித்தனர். அதிக கோல்களை புகுத்திய ஆட்டக்காரர்கள் வரிசையில் 4ஆம் இடத்தை வகிக்கும் ஜிம்மி கிரீவ்ஸுக்கு ஈடாக கேனின் அந்த சாதனை அமைந்திருக்கிறது. இப்பருவத்தில் மட்டும் அவர் 44 கோல்களை புகுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டு கத்தாரில் நடைபெறும் உலக கிண்ண காற்பந்து போட்டிக்கு தகுதி பெற இங்கிலாந்து அணிக்கு மேலும் ஒரு புள்ளி தேவைப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் அதிகாலையில் நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் வெற்றி மாலை சூடியது. ஏஞ்சல் டி மரியா புகுத்திய ஒற்றை கோல் அர்ஜென்டினாவை இறுதி சுற்றுக்கு முன்னேறச் செய்தது. 1-0 எனும் கோல் எண்ணிக்கையில் அவ்வணி உருகுவேவை வீழ்த்தியது. குறளும் விளக்கமும். குறள் 771. எண்ணெய் முன் நில்லன் மின் தெவ்வீர் பலரெண்ணெய் முன் நின்று கல் நின்றவர். பகைவர்களே, என் அரசரின் முன்னே போரிட நிற்காதீர். இதற்கு முன் நின்ற பலர் போரில் இறந்து நடுக்கல்லாக நிற்கின்றனர் என போர்வீரன் ஒருவன் முழக்கமிடுவதாக குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். அனைத்துலக மலேசிய கர்நாடக இசை பெருவிழாவில் கவனத்தை ஈர்த்த கலை படைப்புகளுடன் நிறைவடைகின்றன இன்றைய RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.